அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாம் உம்தத்து சாலிக் வ உத்தத்து நாசிக் என்ற இக்கிதாபை பார்க்கவிருக்கிறோம். இக்கிதாபிலே நாம் கிதாபு ஜக்காத் என்ற பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய உட்பிரிவுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாடம் நம்பர் இக்கிதாபில் நாம் படிக்கக்கூடிய பாடம் 141வது பாடத்தை நாம் பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளால் 140 பாடத்தை இவ்வளவு நாட்களும் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் 141வது பாடத்தை நாம் காணவிருக்கிறோம். அல்லாஹு தஆலா பயிலுகின்ற இக்கல்வியில் இம்மை மறுமையினுடைய பிரயோஜனத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. உயர்வான நற்கூலி அல்லாஹ் தந்தருள்வானாக. இப்பொழுது இப்பாடத்தினுடைய தலைப்பாக ஒட்டகம், மாடு, ஆடுகளின் நிலைகள் என்ன, அதனுடைய தன்மைகள், அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். இப்பொழுது நாம் பாடத்தினுடைய முன்சுருக்கத்தை பார்ப்போம். இப்பாடத்தினுடைய முன்சுருக்கமாக ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள். கால்நடைகள், அதாவது கால்நடைகள் அனைத்தும் 3 கால்நடைகளை நாம சொல்லியிருக்கிறோம். கால்நடைகள் என்று சொன்னால் ஒட்டகம், மாடு, ஆடு. இவைகள் அனைத்தும் நோய் உடையதாக இருந்தார், நோய் வாய் பெற்றிருந்தார், அல்லது முக்கால் பகுதி அல்லது பாதிக்கு பாதி அல்லது கால் பகுதி நோய்வாய் பெற்றிருந்தால் அவைகளில் ஜக்காத் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள். பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக இந்த சேவைகள் எவ்வித தொய்வும் இன்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக உங்களுடைய ஆதரவை தாருங்கள். நீங்கள் விரும்பினால் இந்த நமது ரகீப் அறக்கட்டளைக்கு உங்களுடைய அதனுடைய அக்கௌண்ட்ஸ் நம்பர் கீழே டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. QR ஸ்கேன் வசதியும் வழங்கப்பட்டு இருக்கின்றன. இவைகளை பார்த்து உங்களுடைய நன்கொடைகளை அனுப்ப விரும்பினால் அனுப்பி தாருங்கள். இன்னும் நம்முடைய மார்க்கத்திற்காக, சமுதாயத்திற்காகவே இந்த ரகீப் அறக்கட்டளையின் மூலம் பல சேவைகளும் நடைபெற்று இருக்கின்றன என்பதை உங்களது கவனத்திற்கு நாங்கள் அறிய தருகிறோம். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம். அல்லாஹு தஆலா நம்மை கொடுக்கும் இடத்தில் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் இப்பாடத்தை பார்க்கவிருக்கிறோம். கால்நடைகளினுடைய நிலைகள் எப்படி, அது வியாதி உடையதாக இருந்தால், பாடத்தினுடைய முன்சுருக்கத்தை நாம சொன்னோம். இப்போ அதைத்தான் பார்க்க போகிறோம். فَإِنْ كَانَتْ مَاشِيَتُهُ مِرَاضًا أَخَذَ مِنْهَا مَرِيضَةً مُتَوَسِّطَةً أَوْ صِحَاحًا. ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள், அந்த முஸக்கியினுடைய கால்நடை இருக்குது இல்லையா, அது ஒட்டகையும் எடுக்கணும், மாட்டையும் எடுத்துக்கொள்ளும், ஆட்டையும் எடுத்துக்கொள்ளும். இந்த கால்நடை இருக்கிறதே, இது ஒருமத கால்நடை மாஷியத். அதனால ஒருமையாகவே அர்த்தம் செய்யலாம். கால்நடை ஆகியிருந்தால் மிராவன், நோய்வாய் உடையதாக ஆகியிருந்தால் இன்கானத்துடைய ஹபர் இதா இஸ்மு மாஷியத் முதாஃப் முதாஃபில் தர்கீப் சொல்வது நோக்கம் இல்லை. அப்போ அந்த ஜக்காத் கொடுப்பவர் முஸக்கி ஹூடிலமே ஜக்காத் கொடுப்பவருடைய அந்த கால்நடை ஒட்டகமாகவும் இருக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி நோய் உடையதாக இருந்தால் அஹத மின்ஹா, அந்த நோய் உடைய அந்த கால்நடையிலிருந்து, மின்ஹாவுடைய நோயாக உள்ள அந்த கால்நடையிலிருந்து அந்த ஜக்காத்தை வசூலிப்பவரோ, அல்லது இது இந்த அகதங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறதே இஸ்லாமிய நாடுகளை ஜக்காத்தை வசூலிப்பாங்க, எடுப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் அகதங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அல்லது ஜக்காத்தை வாங்கக்கூடியவர் அந்த ஏழை அவர் எடுப்பார். மின்ஹா, அந்த கால்நடையிலிருந்து மரீவத்தன் முத்தவசித்தன், நடுநிலையான நோயுள்ள அந்த கால்நடையை அவர் பெற்றுக்கொள்வார், வாங்கிக் கொள்வார், அல்லது அந்த ஜகாத் வசூலிப்பவர் அவரிடமிருந்து எடுத்துக்கொள்வார் என்ற இந்த ஷர்த்தியத்தான ஜும்லாவுக்கு ஜவாபியத்தான ஜும்லா இதுதான்.
நடுநிலையான அந்த நோயுள்ள அந்த ஆட்டையோ அது மாதிரி மாட்டையோ ஒட்டகத்தையோ எடுப்பார். உதாரணமாக நோயுள்ள ஒரு பிராணியாக இருந்தால் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு பிராணி உதாரணமாக ஆடு வச்சுக்கலாம். நம்ம நாட்டில் ஆடு தான் அதிகம் இந்தியாவில். அப்போ இந்த இந்தியாவில் உள்ள அந்த ஆடுகள் ஒரு உதாரணம் 25,000 15,000 வைங்களேன். மிதமான ஒரு ஆடு இப்போ நோயுள்ள ஆடாக இருந்தால் 7,000 ஆயிரும். அப்போ 7,000 பெருமானம் உள்ள ஆடை தான் நம்ம எடுக்க முடியும். ஆமாம், நடுநிலையான ரொம்ப நோய் இல்லாமல் ஓரளவுக்கு ஓ, ஆரோக்கியமாக உள்ள அந்த குட்டியை நம்ம எடுத்துக்கிற வேண்டியதை நம்ம போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட். அவர் ஏழ்மையானவர், அவர் அதுக்கான ஜக்காத்தை அவர் வாங்கி அவர் போய் என்ன செய்வார், ட்ரீட்மெண்ட் கொடுத்து அல்லது நல்ல தீனி போட்டு நல்லா ஆக்கிக்கிறார். அல்லது சிஹாஹன் அல்லது நல்ல ஆரோக்கியமாகவே இருந்தது என்று சொன்னால், அதாவது ஃபைன் கானத் மாஷியத்துஹு மிராவன் சொல்லி இருந்துச்சு இல்லையா. இந்த மாஷி அவுங்கிறது அந்த ஃபைன் கானத் மாஷியத்தோட அத்துஃபு. அவ் அல்லது இன்கானத் மாஷியத்துஹு சிஹாஹன், எல்லாம் நோய் இல்லாம ஆரோக்கியமாக இருந்தால். இப்ப ஆசிரியர் அவர்கள் பின்னாடி சொல்றாரு என்னன்னா அகத மின்ஹா, மின்ஹாவுடைய லமீர் அந்த மாஷியத், அந்த மாஷியத்தின் பக்கம் அந்த மாஷி கால்நடையிலிருந்து அந்த ஜகாத் வசூலி போகிற அந்த ஏழையோ எடுத்துக்கொள்வார் சஹீஹத்தன். அப்போ ஆரோக்கியமான ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ எதை அவர் கொடுப்பாரோ அதை அவர் எடுத்துக்கிறார். இந்த மசாலா வந்து பொதுவாக 3 கால்நடைகளுக்கும் உள்ள அந்த சேர்த்து ஒரு மசாலாவை பேசுறான். அவு அல்லது பஅதுஹா, அந்த கால்நடையில் ஹாவுடைய தமீர் மாஷியத், அந்த கால்நடையில் சிலது கொஞ்சம். உதாரணமாக ஒரு வருடம் 40 ஆடை வச்சு பேசலாமே. 40 ஆடுகள் இருக்குது. 10 ஆடு தான் ஆரோக்கியமாக இருந்தால் சிஹாஹன், 10 அதில் சிலது 10 40ல் 40 ஆடு இருந்தால் தானே ஜக்காத்து கடமை. அதில் 10 ஆடு ஆரோக்கியமாக இருந்தால் சிஹத் உடையதாக இருந்தால் ஒபாவுஹா, இன்னும் அந்த ஹாவுடைய லமீர்லாம் மாஷியத், அது கால்நடை, கால்நடையின் பக்கம் மர்ஜி, மீளும். இன்னும் அந்த கால்நடையில் சிலது மிராவன், வியாதி உடையதாக இருந்தால் இப்ப என்ன செய்கிறது? இவர் ஜக்காத் எப்படி அந்த ஏழை பெற்றுக்கொள்வார்? இவர் எப்படி ஜக்காத்து கொடுக்கணும் என்று சொன்னால் அஹத, அந்த ஜக்காத் வசூலிப்பவரோ அந்த ஏழையோ எடுத்துக்கொள்வார். ஜக்காத்தை வாங்கக்கூடியவர் சஹீஹத்தன் பில் கிஸ்தி, நீதமான முறையில் பங்கிடுவதில், கிஸ்துனா பங்கிடுதல், பங்கிடுவதை கொண்டு அதில் ஆரோக்கியமுள்ள சில ஆரோக்கியமுள்ள அந்த ஆடோ மாடோ ஒட்டகையர்கள் அது ஒட்டகையை எடுத்துக்கொள்வார். நடுநிலையான ரொம்பவும் கொழுத்த நல்ல அந்த ஜக்காத் கொடுப்பதற்கு பிரயோஜனமாக ரொம்ப விலை மதிப்புள்ள ஒட்டகையோ ஆட்டையோ மாட்டையோ எடுக்கக்கூடாது. நீதமா, ஏன்னா அவர்கிட்ட கொஞ்சம் ஆடு வியாதி உடையதாக இருக்குது, கொஞ்சம் ஆடு நல்லதாக இருக்குது. அதனால் மிதமான ரேட்டுக்குள்ள, உதாரணமாக 50,000 ஒட்டகம் இருந்தால், அது மாதிரி 50,000 மாடு இருந்தால் 1,00,000 ஒட்டகன்னு போடுங்களேன். ஒட்டகங்கிறது பெரிய பிராணி. மாடாக இருந்தால் 50,000. அப்போ 25,000 மாடு இருக்குதுன்னு சொல்ல 25,000 மாடு எடுத்துக்கணும். அதான் நடுநிலையான முறையில் பங்கிடுதலை கொண்டு அந்த ஜகாத் வசூலிப்பவர் எடுத்துக்கொள்வார் அல்லது அந்த ஏழை பெற்றுக்கொள்வார். فَإِذَا مَلَكَ 40 نِصْفُهَا صِحَاحٌ قُلْنَا لَوْ كَانَتْ كُلُّهَا صِحَاحًا كَمْ تُسَاوِي وَاحِدَةٌ مِنْهَا فَإِذَا قِيلَ 4 دراهم مثلا قلنا قلنا لو كانت كلها مراوا كم تساوي واحدة منها فإذا قيل درهمين مثلا قلنا له حصل لنا شاة صحيحة ب3 دراهم. இது வரைக்கும் இந்த மசாயில பேசுறாரு. என்ன அப்படின்னா அதனுடைய சுருக்கத்தை நான் சொல்லிடுறேன். அப்போ சொல்லிட்டு படித்தோம்னா நம்ம அதை கேட்கக்கூடியவர்களுக்கு அது பிரயோஜனத்தை கொடுக்கும். இப்போ ஒருவரிடம் 40 ஆடுகள் இருந்துச்சு. அந்த 40ல் பாதி தான் நல்ல ஆரோக்கியமான ஆடுகளாக இருக்குது, மீதி பாதி நோயுடையதாக இருக்குது என்று சொன்னால், இப்போ நாம் என்ன செய்வோம்னா அந்த ஆடுகள் அனைத்தும் 40 ஆடுகள் அனைத்தும் நாம் வந்து ஒரு கிரயம் போடுவோம். நல்ல ஆரோக்கியமாக இருந்தால், அனைத்து குட்டிகள் நோய் இல்லை, ஆரோக்கியமாக இருந்தால் அந்த குட்டி எவ்வளோ விலை போகும், அந்த குட்டியில் அந்த ஆடுகள் எவ்வளோ விலை போகும் என்பதை நாம் கேட்போம், விசாரிப்போம் மார்க்கெட்டில். அப்போ அந்த வியாபாரி இடத்திலிருந்து சொல்லப்பட்டால் இது 4 திரகம் போகுங்க, நல்ல நோய் ஆரோக்கியமாக, நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தால் என்ன செய்யுங்கன்னா இது வந்து
ஒரு 4 திரகம் தாங்க. அதான் 4 திரகங்கிறது அந்த காலத்தில் உள்ள ரேட்டு. இப்போ வந்து நல்ல ஆரோக்கியமுள்ள ஆடாக இருந்தால் ஒரு 20,000 மதிப்பீடு சொல்லுங்க, நம்ம சொல்லுவோம் 20,000 போகுங்க என்று சொல்லப்பட்டால், இப்போ அதுக்கு நேர் ஆப்போசிட்டா ஒரு கணிப்பை நம்ம கணிக்கணும். என்னன்னா 40 ஆடுகளும் நோய் உடையதாக இருந்தால், இப்போ அதில் ஒவ்வொரு ஆட்டுக்கு என்ன ரேட்டு அப்படின்னா, இப்போ அந்த வியாபாரி சொல்கிறாரு ரெண்டு அதாவது 12,000 தாங்க. 25,000 ஆடுங்கிறது நோய் உடையதாக இருந்தால் 12,000 தாங்க என்று சொல்லப்பட்டால், இப்போ நாம் என்ன சொல்லுவோம், இந்த 12க்கும் 25,000க்கும் இடப்பட்ட ஒரு அமௌண்ட் என்ன அப்படின்னா, இப்போ இதில் சொல்கிற மாதிரி 4 திரகம், அது மாதிரி நோய் உடையதாக இருந்தால் 2 திரகம் என்று சொல்லப்பட்டால், அப்போ 3 திரகத்துக்குண்டான ஒரு ஆட்டை விலைக்கு வாங்கி கொடுப்பா. அல்லது அந்த ஆடு 3 திரகத்திற்கு பெருமான ஒரு ஆடு இருந்துன்னா அதை எனக்கு கொடுத்துருப்பா. அந்த ஆரோக்கியமான ஆட்டை கொடுத்தா போதும்பா அப்படின்னு சொன்னால் போதும். இதே மாதிரி தான் இப்போ 25,000 ஒரு ஆடு, அது நோயுடையதாக இருந்தால் 12,000 என்று சொன்னால், இப்போ ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு அமௌண்ட் என்னங்க, 8,000 கொடுத்தா போதுங்க. 8,000 பெருமான ஒரு ஆட்டை தந்தா போதுங்க அப்படின்னு நாம் வந்து விலை நிர்ணயிக்க வேண்டும். இதைத்தான் இதில் சொல்கிறாங்க. பார்ப்போம் இந்த வாசகத்தை, அதுக்குண்டான தர்ஜுமாவையும் அர்த்தத்தையும் நாம் அதாவது அர்த்தத்தை அந்த வாசகத்தை படித்து நம்ம உணர்ந்து கொண்டால் நான் சொன்ன இந்த மசாயில் சட்டம் உங்களுக்கு புரியும். எனவே இதா மலக்க அர்பஈன நிஸ்புஹா சிஹாஹுன், எனவே அந்த ஜக்காத்தை அந்த கொடுக்கக்கூடியவர் சொந்தமாக வைத்திருந்தால், அர்பஈன 40 ஆடுகளை அவர் சொந்தமாக ஆக்கி வைத்திருந்தால், நிஸ்புஹா அந்த 40 ஆடுகள் எப்படி இருக்குது, நிஸ்புஹா அந்த 40 ஆட்டில் பகுதி, அஹாவுடைய லமீர் அர்பஈன் 40 ஆட்டினுடைய பகுதி, சிஹாஹுன் ஆரோக்கியமாக ஆடுகளாக இருந்தால் பாதி, 20 ஆடுகள் ஆரோக்கியமாக இருந்தால் அந்த அளவுக்கு என்ன செஞ்சாரு, ஆடுகளை ஒருவர் நிசாபுடைய அளவுக்கு சொந்தமாக ஆக்கி வைத்திருந்தால், குல்னா இப்ப நாம் சொல்வோம், லவ் கானத் குல்லுஹா சிஹாஹன் கம் துசாவி வாஹிதத்தும் மின்ஹா. இப்ப இந்த அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த 40 குல்லுஹானா அந்த 40 ஆடுகள் அனைத்தும் சிஹாஹன் நல்ல நோய் இல்லாம ஆரோக்கியமான ஆரோக்கியமாக இருந்தால், மின்ஹா கம் துசாவி வாஹிதத்தும் மின்ஹா, மின்ஹாவுடைய லமீர் அர்பஈன பக்கம் மீட்ட வேண்டிதான். அந்த 40 ஆடுகளிலிருந்து ஒவ்வொரு ஆடும் எவ்வளவு கிரயத்திற்கு, எவ்வளவு ரேட்டிற்கு, எவ்வளவு தொகைக்கு அது சமமாக ஆகும் என்று நாம் கேட்டால், அந்த ஆட்டு சம்பந்தப்பட்ட ஆட்டு விற்பனை செய்கின்ற வியாபார இடத்துல கேட்டால், பொய்தா கீழ அவரிடமிருந்து சொல்லப்பட்டால், அர்பஅத்து தராஹீம மசலன் உதாரணமாக 4 திரகம் என்று சொல்லப்பட்டால், நம்ம இந்திய ஆடாக 25,000 ஆரோக்கியமான ஆடுகள் என்று சொல்லப்பட்டால், நடுநிலையான ஆடு, ரொம்ப பெரிய ரேட் அதிகமாக உள்ள ஆடை சொல்லலை, நடுநிலையான ஒரு கிரயம் சொல்லப்பட்டால், குல்னா இப்ப நாம் சொல்லுவோம் என்னன்னா, அந்த ஜக்காத்தை கொடுக்குறாரு அவரிடத்துல நாம் சொல்லுவோம் என்ன அப்படின்னா, லவ் கானத் இப்போ மீண்டும் நம்ம ஒரு சொல்லுவோம் என்னன்னா, லவ் அந்த வியாபாரி ஆட்டை இருக்கக்கூடிய அந்த வியாபாரி இடத்துலயே நம்ம சொல்ற மாதிரி இந்த இதை அமைச்சுக்கணும் சாயில், அப்பதான் புரியும். அந்த மாளிகை இடத்துல இல்ல, அந்த ஆட்டை விற்கிறார் அது விற்பனர் இடத்துல நாம் சொல்லுவோம், நாம் கேட்போம் என்ன கேட்போம், லவ் கானத்து குல்லுஹா மிராவன், அந்த கால்நடைகள் 40 ஆடுகள் முழுவதும் வியாதி உடையதாக இருந்தால், கம் துசாவி வாஹிதத்து மின்ஹா, அந்த 40 ஆடுகளில் இருந்து, மின்ஹாவுடைய 40 ஆடுகளிலிருந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஆடும் எவ்வளவு தொகைக்கு அது சமமாக ஆகும் என்று நாம் கேட்டால், அந்த வியாபாரியிடமிருந்து பதில் சொல்லப்பட்டால், செய்தா கீழே அந்த வியாபாரி அந்த ஆடு மாடு ஒட்டகத்தை இருக்கக்கூடிய வியாபாரிடமிருந்து பதில் சொல்லப்பட்டால், திரஹமேனி மசலன் உதாரணமாக 2 திரகமுக்கு தான் அது போகுங்க வியாதி உடையதாக இருந்தால். 4 திரகம் போகக்கூடிய ஆடு 2 திரகம், உதாரணமாக 25,000 போகக்கூடிய ஆடு நம்மளுடைய இந்திய ரேட்டு பிரகாரம் 12,000 தான் போகுங்க என்று சொல்லப்பட்டால், மசலன் உதாரணத்திற்கு தான், இதெல்லாம் விளங்குறதுக்கு தான் நம்ம செயலை சொல்றோம். கொல்னா லஹு ஃபைதாக்கையிலுடைய 2 ஃபைதாக்கையிலுடைய ஜவாபு இதான். கொல்னா லஹு இப்ப அந்த ஜக்காத்து கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நாம் சொல்லுவோம், யாரிடத்த ஊரி தமீர் முசக்கிக்கு நாம் சொல்லுவோம் என்ன அப்படின்னா, அல்லது வியாபாரி இடத்துல நம்ம சொல்லுவோம்
மாலிக்கு மாலிக் இடத்துல வியாபார இடத்துல நீ சொல்கிற மாதிரி சொல்லுப்பா. அதாவது மாலிக் இடத்துல தான் சொல்லுவான் இல்லையா, அந்த 40 ஆடுகள் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல சொல்லுவோம். ஒவ்வொரு மீர் அவரின் பக்கம் தான் மீட்டணும். அவருக்கு நாம் சொல்லுவோம் ஹஸ் இல்லனா, எங்களுக்கு நீ கொடுப்பா, வாங்கி கொடுப்பா, ஹாசிலாக்கி கொடுப்பா, ஷாத்தன் இப்படிப்பட்ட ஒரு ஆடு, சஹீஹத்தன் நல்ல ஆரோக்கியமான ஒரு ஆடு, சலாசத்தி தராஹிம் இந்த 4 2 இடைப்பட்ட ஒரு ரேட் எவ்வளோங்க? 3 திரகம். 3 திரகத்தை கொண்டு 3 கொண்டு சஹீஹான, அதாவது ஆரோக்கியமான ஒரு ஆட்டை எங்களுக்கு மார்க்கெட்டில் வாங்கி கொடுத்தா போதும்பா, நீ ரொம்ப நஷ்டப்பாட அடைய வேண்டாம். ஏன்னா ஜக்காத்து கொடுக்குற கொஞ்சம் நான் பாதிக்கு பாதி நோய் உடையதாக இருக்குது. அதனால நமக்கு மத்தியில் 2க்கு இடப்பட்ட ஒரு தொகையில் உள்ள ஒரு ஆரோக்கியமான ஆட்டை வாங்கி கொடுத்தா போதும் என்று ஆசிரியர் அவர்கள் தெளிவாக இந்த பாடத்தில் பேசுகிறார்கள். அடுத்து பார்ப்போம். ஒ இன் கானத், இதிலிருந்து இன்னொரு மசாலா சொல்றாங்க. ஒ இன் கானத், அதானா மேலே வேற எது இல்லை இல்லை, ஆமா. ஒ இன் கானத் إناثا أو ذكورا وإناثا لم يؤخذ في فرضها إلا أنثى إلا ما تقدم في 25 عند فقد بنت مخاض، وفي 30 بقرة، وفي 5 من الإبل، فإنه يجزئ ابن لبون وتبيع وجذع ضأن أو ثني أو معز أو ثني معز. இதுவரை ஒரு சட்டத்தை பேசுகிறார்கள் ஆசிரியர் அவர்கள். அது என்ன என்பதை நாம் சுருக்கமாக உங்களிடத்தில் சொல்லியதற்கு பிறகு நான் தர்ஜுமாவை வாசகத்திற்கு நான் மொழிபெயர்ப்பு நான் செய்கிறேன். இப்போ ஒருவரிடம் கால்நடை கால்நடை இருந்துச்சு, எல்லாம் பெட்ட ஆடாக இருந்துச்சு. ஆட்டை வச்சு பேசிக்கிறோம். அல்லது பெண் ஒட்டகையாக இருந்துச்சு, எல்லாம் பெண் ஒட்டகைகளாக, அல்லது பெண் மாடுகளாக இருந்தது. அல்லது ஒன்லி ஆடு அல்லது மாடு ஒட்டகம் எதுவாக இருந்தாலும் ஒன்லி அவரை ஜக்காத்து கொடுக்கிற இடத்துல ஆண் ஆடாக மட்டும் இருந்தால், ஆண் மாடுகளாக இருந்தால், ஆண் ஒட்டகைகளாக இருந்தால், அல்லது ஆணும் பெண்ணும் கலந்திருக்குது. ஏன்னா இந்த சூழ்நிலைகள் என்ன? அதாவது ஒன்றும் பெட்டாடாக இருக்குது. அடுத்து இந்த வாசகத்தில் உள்ள விஷயம் என்னன்னா, அல்லது ஆணும் பெண்ணும் கலந்த அந்த கால்நடைகளாக இருக்குது. இதுதான் இந்த வாசகத்தினுடைய அமைப்பினுடைய கருத்து. அதனால் அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த நிலையில ஒருவரிடம் ஆடுகள் இருந்தால் அல்லது மாடுகள் இருந்தால், இப்போ ஜக்காத்து அவரிடம் இருந்து ஆண் ஆட்டை வாங்கணுமா பொண்ணாட்டை வாங்கணுமா என்று சொன்னால், பெட்ட ஆடை தான் ஜக்காத்தாக வாங்குவோம். அதான் கடமை, அதான் ரூல்ஸ். ஆனால் நம்ம முன்னாடி சில சட்டங்களை சொல்லியிருக்கிறோம். ஒட்டகையில், அது மாதிரி மாட்டிலையும் சில சட்டங்களை சொல்லியிருக்கிறோம், ஆட்டிலையும் சொல்லியிருக்கிறோம். என்ன அப்படின்னா, அதாவது இந்த 5 ஒட்டகம் இருந்தால் அவர் ஒரு ஆடு கொடுத்தா போதும். அந்த ஆடு ஆணாடாகவும் இருக்கலாம், பெண்ணாடாகவும் இருக்கலாம். அது மாதிரி மாடு 30 மாடுகள் இருந்தால் அவர் ஒரு தபிய, ஒரு கால கண்குற்றி, கண் ஆண் கன்றை கொடுக்கலாம், அல்லது பெண் கன்றையும் கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம் முந்தி சென்ற அந்த பாடத்தில். அது மாதிரி ஆட்டினுடைய பாடத்திலையும் அந்த மாதிரி ஆண் ஆடு பெட்டாடு என்று நாம் எந்த இடங்களெல்லாம் சொன்னோமோ அந்த இடங்கள்ல மட்டும் ஆண் ஆடு பெட்டாடு, அது மாதிரி ஆண் மாடு பெண் மாடு, ஆண் ஒட்டகை பெண் ஒட்டகை, அந்த இடங்களில் மட்டும்தான் கூடும். அதல்லாத மற்ற இடங்களில் அது கூடாது என்பதை ஆசிரியர் அவர்கள் தெளிவாக இந்த இடத்தில் பேசுகிறார்கள். இதைத்தான் இப்போ நம்ம இது விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஓ இன் கானத் இனாதன், அந்த கால்நடை கானத்துடைய இஸ்மு அது முகத்தரில் இருக்குது. அந்த கால்நடை ஆகியிருந்தால் பெண் கால்நடைகளாக இருந்தால் ஒன்லி பெண் ஆடுகள் மட்டும் இருக்குது, பெண் மாடுகள் மட்டும் இருக்குது, பெண் ஒட்டகைகள் மட்டும் இருந்தால், அல்லது கூரன் உயினாசன் ஆண் ஆடுகளாகவும் இருந்தாலும், அல்லது பெண் மாடுகளாக இருந்தால், 2 கலந்து இருந்தால், இப்போ என்ன சட்டம்? லம் யுஅഖது ஃபீ ஃபரதிஹா இல்லா உன்சா, இந்த கால்நடையினுடைய ஃபரதுனா ஜக்காத்தினுடைய அந்த ஃபரதிலே கடமையிலே எடுக்கப்பட மாட்டாது, வசூலிப்பவரிடமிருந்தோ அல்லது ஏழைகளிடமிருந்தோ எடுக்கப்பட மாட்டாது. இல்லா உன்சா, பெண் ஒட்டகம் பெண் மாடு பெண் ஆடுகள் ஆடத்த ஜக்காத்தாக எடுத்துக்கொள்ளப்படும், வசூலிக்கப்படும். பெண் ஆடாகவே தவிர எடுத்து கொள்ளப்பட மாட்டாது. அந்த கால்நடையினுடைய கடமையிலே ஜக்காத்தினுடைய அந்த கடமையிலே எடுத்து கொள்ளப்பட மாட்டாது. அதான் ஒரிஜினல் சட்டம். ஆனால் சில இடங்கள்ல முசன்னிஃப் அவர்கள் சில இடங்கள்ல ஆணையும் பெண்ணையும், ஆணாட்டையும் பெண்ணாட்டையும்
ஆண் மாடையும் பெண் மாடையும் ஆண் ஒட்டகையும் பெண் ஒட்டகையும் ஜக்காத்தாக வாங்கலாம் என்று எந்தெந்த இடங்களில் சொன்னோமோ அந்த இடங்களிலே தவிர. இதைத்தான் அடுத்து இந்த வாசகத்திலிருந்து விளக்குறாங்க. இல்லா மா தகத்தம في 25 عند فقد بنت مخاض. இப்ப சொல்றாங்க, அதாவது ஒட்டகை ஒருவருக்கு 25 ஒட்டக கடமை. அப்போ 25 ஒட்டக கடமைன்னா ஒரு வயது பூர்த்தியான ஒரு 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 என்ன செய்யணும், ஒரு ஒட்டகம் கொடுக்கணும். ஒரு வயசு பூர்த்தியான பின்த் மகாதும் வாங்க பெண் ஒட்டகம் கொடுக்கணும். அது மாதிரி அது இல்லை அப்படின்னா ஆண் ஒட்டகை கொடுத்துக்கலாம்னு சொன்னோம். அதான் சொல்றாரு இப்ப. இல்லா மா தகத்தம ஃபி 25 இந்த ஃபக்தி பின்தி மகாதின். பின்த் மகாதான ஒரு வயது பூர்த்தியான அந்த குட்டியை கொடுப்பது கடமையாக ஆகுமே. அந்த குட்டி இல்லாமல் இருக்கும் நேரத்தில் 25 ஒட்டகையிலே ஜக்காத் கடமையாக ஆகும். எவ்வளோ கடமை என்பது முந்தி சென்றதோ அந்த நிலையிலே தவிர. அது மாதிரி அந்த நிலைகளில் பெண் ஒட்டகம் இல்லாட்டால் ஆண் ஒட்டகையை கொடுக்கலாம். இவட லபூனை கொடுக்கலாம்னு சொல்லி சொன்னோம். பின்னாடி அதையும் சொல்றாரு. ஒஃபி சலாசீன பக்கரத்தன். இந்த இடத்துல ரெண்டு விதமாக யாராம் படிக்கலாம். ஒஃபி சலாசீன மினல் பக்கரத்தின் படிக்கலாம். பக்கரத்தன்கிற தமீசா போட்டிருக்கிறார். இதுவும் ஒரு யாராபில் ஒரு முறை ஆசிரியர் அவர்கள் தன்னுடைய முழு பலத்தையும் தர்க்கீப் ரீதியில் அதை காட்டியிருக்கிறாரு. மாட்டால் 30 நம்ம எந்த மசாயிலை சென்றதோ, எந்த மசாயில் சட்டம் சென்றதோ முன்னாடி, அதாவது 30 மாடு இருந்தால் அவர் அது ஜக்காத்துடைய கடமையில் ஆண் மாட்டையும் கொடுக்கலாம் பெண் மாட்டையும் கொடுக்கலாம் என்று முந்தி சென்றதோ எல்லாம் ஒஃபிங்கிறது ஒமா தகத்தம ஃபீ தலாத்தீன பக்கரத்தன் சொல்லி வைத்துக்கொள்ள வேண்டும் முகத்தரில். அது மாதிரி இந்த ஒஃபி எல்லாமே மா தகத்தம தான் ஒஃபி. அது மாதிரி இப்போ வந்து ஒட்டகையை சொன்னார். அது மாதிரி அந்த ஆட்டில் நமக்கு தெரியும் எல்லாமே, ஆண் ஆட்டையும் கொடுக்கலாம் பெண் ஆட்டையும் கொடுக்கலாங்கிறது. அதனால் அதை சொல்லாமல் விட்டுட்டாரு. அது மாதிரி சொல்கிறாரு, ஒஃபி ஹம்சிம் மினல் இபிலி. அது மாதிரி ஒட்டகையிலிருந்து 5 ஒட்டகையிலே ஒரு ஆடு கடமை என்று ஏற்கனவே முந்தி சென்றதே, மாத்தக்கத்தான் முந்தி சென்றதே ஒரு சட்டம். அவைகளை தவிர அந்த சட்டங்களிலே ஆணாட்டையும் பெண் ஆட்டையும் ஆண் ஆடையும் பெண் மாடையும் ஆண் ஒட்டையும் பெண் ஒட்டகையும் கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்ட அந்த இடங்களிலே தவிர அதை தவிர உள்ள இடங்களில் பெண் ஒட்டகம் பெண் மாடு பெண் ஆட்டை மட்டும்தான் ஜக்காத்தாக பெறப்படும் வாங்கப்படும் என்று இந்த வாசகத்தில் ஆசிரியர்கள் தெளிவாக சொல்லுவார்கள். அப்ப இன்னஹு இஜுஸிஉ இப்னு லபூனின். எனவே இப்னு லபூன் என்ற ஒட்டகை அந்த ஜக்காத் கொடுப்பவருக்கு ஜாயிஸாக ஆக்கி வைக்கும். இந்த இடத்துல ஜாயிஸாகும் என்று சொல்வதுதான் பொருத்தம். ஆனால் அஜிஸா இஜுஸிஉ என்ற முத்தாத்தியான ஃபிஅலாக இருப்பதினால் அது ஜாயிஸாக இப்னு லபூன் என்பது அந்த ஜக்காத் கொடுப்பவரை ஜாயிஸாக்கி வைக்கும் கொடுப்பதற்கு என்றுதான் அர்த்தம் செய்ய வேண்டும். ஃபிக்ஹி உலமாக்களிடத்தில் ஃபிக்ஹ் முஃபக்கிஹ்களிடத்தில் இந்த வார்த்தை இப்படி தான் புழங்குறாங்க பரவலாக. அந்த அடிப்படையில் இந்த இன்னஹு இஜுஸிஉன்னு சொல்லி இப்னு லபூன் என்ற ஒட்டகை அந்த ஜக்காத் கொடுப்பவருக்கு ஜாயிஸாக்க வைக்கும் என்று சொன்னால், அதாவது ஜக்காத் கொடுப்பவருக்கு ஜாயிஸாக ஆகும் இப்னு லபூன் என்ற கருத்தர்த்தம் தான் இதற்கு நாம் வைக்க வேண்டும். இது ஃபுகாக்களுடைய ஒரு முறையாக இருக்குது. ஏன்னா முத்தாத்தியான ஃபேலாக இருந்தால் முத்தாத்தியான ஃபேலுக்கு அர்த்தம் செஞ்சுட்டு, ஆனால் லாசிமான ஃபேனுடைய அர்த்தம் தான் அதுக்கு வந்து கருத்தர்த்தம் கொடுக்க வேணும் என்று பரவலாக கிதாபுகளில் வரக்கூடிய வாசகம். ஒயஜிசியூல அத்துஃபு இந்த ஒத்தபியுங்கிற இந்த வாசகம். அது மாதிரி ஒஜதுனின் அவு சனியு மாசின். இப்போ ஆடாக இருந்தால் ஜக்காத்து கடமையாக இருந்தால் அப்போ வெள்ளாட்டினுடைய குட்டி ஆண் குட்டி லஅனுனா வெள்ளாடு, அது செம்மறி ஆடு, செம்மறி ஆடினுடைய குட்டி அல்லது வெள்ளாட்டினுடைய குட்டி. மாசுனா வெள்ளாடு, வெள்ளாட்டினுடைய அந்த குட்டி ஆண் குட்டி 2 வயது பொறுத்த ஆண் குட்டியும் கொடுப்பது ஜாயிஸ் ஆகும். எல்லாம் யுஜுசியூ தபியுன் வயுஜுசியூ ஜதஉல்லானின் வயுஜுசியூ சனியு மாசின்னு சொல்லி முகத்தரில் யுஜுசியை வச்சுக்க வேண்டியதா. அடுத்து இப்போ இன்னொரு சட்டம் சொல்கிறாங்க ஆசிரியர் அவர்கள். அதாவது இதிலிருந்து இந்த வாசகத்திலிருந்து وإن تمحضت ذكورا أجزأه الذكر مطلقا.
இப்போ சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஒரு சட்டம் இந்த ஜுசி மசலா என்னன்னா இப்போ அந்த கால்நடை தமஹலத்னா பியூர் கால்நடை அப்படின்னு அர்த்தம் தமஹலத். இப்போ கால்நடை இருக்குதே, அந்த கால்நடையில் ஜக்காத் கொடுக்கக்கூடிய அந்த கடமையான அந்த ஜக்காத் 40 ஆடுகள் வச்ச எல்லாமே ஆணாடாக இருந்தால் பொதுவாக ஆணாடை கொடுக்கலாம். அதான் சொல்ல வர்றார். ஒன்லி அவர் பெண்ணாடே இல்லை அந்த அவரிடம் இல்லை அந்த ஆடுகளில் அல்லது மாடுகளில் அல்லது ஒட்டகைகளில், இப்போ என்ன சட்டம்? எந்த பெண்ணாடு இல்லாட்டி ஆணாட ஆண் மாட்டை ஆண் ஒட்டகையை தாராளமாக கொடுக்கலாம். அதை தான் சொல்ல வர்றாங்க. ஒ இன் தமஹவத் இப்போ சொல்றாரு ஆசிரியர் அவர்கள். ஒஇன் தமஹவத் ذكورا أجزأه الذكر مطلقا. இப்போ அந்த கால்நடை பியூராக ஆகியிருந்தா, தமஹலத்னா ஒன்லி ஹாலிஸ் பியூராக சுத்தமாக ஆகியிருந்தால், கூரன் ஆண் ஆடுகளாக ஆண் மாடுகளாக ஆண் ஒட்டகைகளாக இருந்தால், ஒன்லி அது மட்டும் இருந்தால், தமஹலத்தனா ஒன்லி பியூராக இருந்தால், அது கூரன் ஆண் ஆடுகளாக மட்டும் அவருடைய கால்நடைகள் இருந்தால், தமஹலத்துடைய ஃபாயில் முகத்தர் என்ன மாஷியத் அப்படின்னு சொல்லி அதனுடைய ஃபாயிலை வைத்துக்கொள்ள வேண்டும். அஜிஸ் அஹுல் தக்கரு முத்தலகன். இந்த இடத்திலையும் மேல் சொன்ன இஜிசியோ மாதிரியே அஜிஸாங்கிறது முத்தியாத்தியான ஃபேல். அதனால் முத்தியாத்தியான ஃபேலினுடைய அந்த அர்த்தத்தை கொடுத்து எஜூஸுடைய அர்த்தமே இதற்கு கருத்தர்த்தம் நாம் கருத்தர்த்தமாக விளங்கி கொள்ள வேண்டும். அஜிஸ் அஹு தக்கரு. இந்த ஜக்காத்தினுடைய அந்த கால்நடை ஒன்லி ஆண் ஆடுகளாக ஆண் ஒட்டகைகளாக இருந்தால் இப்போ என்ன செய்ய வேண்டும்? அப்போ ஆண் ஒட்டகை அவருக்கு கொடுப்பது முசக்கிக்கு ஜக்காத் கொடுப்பவர் ஆண் ஆடு என்பது அந்த ஜக்காத் கொடுப்பவருக்கு ஜாயிஸாக ஆக்கி வைக்கும் முத்தலக்கன் பொதுவான நிலையில். முத்தலக்கனா முக்கையதான நிலையில் அல்ல. இதுதான் சட்டம். ஆணாடுகள் இருந்தால் பியூராக பொதுவாக இதுதான் கொடுக்கணும் அப்படிங்கிறது அது ஜாயிஸாக ஆக்கி வைக்கும் அந்த ஆண் ஆடு. முதல்ல இந்த அர்த்தத்தை விளங்கினா அதுக்கு ஒரு முத்தலக்கு அர்த்தம் சொல்கிறேன். அப்போ ஆண் ஆடு அவரை ஜாயிஸாக ஆக்கி வைக்கும் என்று சொன்னால், அந்த ஜக்காத் கொடுப்பவர் அந்த முசக்கி அவர் ஆண் ஆட்டை ஜக்காத்தாக கொடுப்பது ஜாயிஸாக ஆகும் என்று இந்த இடத்தில் நாம் கருத்தர்த்தம் தான் வைக்க முடியும். முத்தத்தியான அந்த ஃபியலுக்கு லாசிமான ஃபியலு ஃபாயில் எது? அது தக்கரு. அஜிஸாங்கிற முத்தாத்தியான ஃபியலுக்கு ஃபாயில் அது தக்கரு. ஹூங்கிறது மஃபூலு. அப்போ ஆண் ஒட்டகம் கொடுப்பது அவரை ஜாயிஸாக ஆக்கும் அப்படின்னா அவருக்கு ஆண் ஒட்டகம் கொடுப்பது ஜாயிஸாக ஆகும். இஜுசி இப்னு லபூனினுக்கு எப்படி நாம கருத்தருத்தமாக விளங்கினோமோ இஜுசிங்கிற ஃபேல முத்தாத்திக்கு அது மாதிரி இந்த இடத்துலையும் விளங்கி கொள்ள வேண்டும். இது ஃபுகஹாக்களுடைய ஒரு உசூலாக இருக்குது. முத்தலக்கன் அப்படின்னா பொதுவான நிலையில், பொதுவாக, அதாவது முக்கையிதன்கிற அடிப்படையில் அல்ல. ஆணாடுகள் மட்டும் ஆண் ஒட்டகைகள் மட்டும் பியூராக இருந்தால் அப்போ ஆண் ஒட்டகம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அல்ல. அதான் கொடுக்கணும் முக்கையிதன், அதான் குறிப்பாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் அல்லாமல் மாறாக பொதுவாக ஆண் ஒட்டகம் அவர் கொடுக்கலாம், இல்லை பெண் ஒட்டகையும் கொடுக்கலாம் என்று இந்த முத்தலக்கன்கிற வார்த்தையை நாம இந்த இடத்துல அர்த்தம் விளங்கி கொள்ள வேண்டும். லாக்கின் என்றாலும் யூஹது ஃபி சித்திம் வசலாசீன என்றாலும் 36 ஒட்டகைகள் ஒருவரிடம் கடமை இருந்துச்சு, ஒருவரிடம் ஒட்டகை இருந்துச்சு என்று சொன்னால் அதிலே எடுக்கப்படும் இப்னு லபூனின் என்ன இப்னு லபூனான ஒரு ஆண் குட்டியை ஆண் ஒட்டகத்தை என்ன செய்யும்? ஜக்காத்தாக வாங்கப்படும். அக்ஸரு கீமத்தம் மின் இப்னு லபூனி யூஹது ஃபி 25 பித்தக்வீமி ஒன் நிஸ்பதி. இதில் ஒரு சட்டம் சொல்கிறாங்க. என்ன நான் சுருக்கமாக சொல்லிட்டு வாசகத்தை படித்தால் நன்றாக இருக்கும். 36 ஒட்டகத்திற்கு ஒரு ஜக்காத்து கொடுக்கணும். இப்போ அவரிடத்துல பெண் ஒட்டகம் இல்லை, ஆண் ஒட்டகம் இருந்தால், இப்னு லபூன் இருந்தால் பின்த் மகாது இல்லை. இப்போ என்ன செய்யறது? 26 ஒட்டகைகள் ஒருவருக்கு ஜக்காத் கொடுக்கும் பொழுது ஒரு இப்னு லபூனை அவரிடத்துல ஜக்காத்தாக என்ன செய்யும்? வாங்கப்படுமே. அந்த இப்னு லபூனுடைய அந்த குட்டியை அந்த ஒட்டகத்தை விட நல்ல கொழுத்து ரேட் அதிகமாக போகக்கூடிய, அதாவது விலையால் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஒட்டகத்தை 36 ஒட்டகைகளில் என்ன செய்யணும்? இப்னு லபூன் ஒரு இடத்தில் இருந்தால் அதை விட இதுக்கு டிஃப்ரென்ஸ் வேணும். 25 ஒட்டகைகள் இருந்தால் அவரிடத்துல பெண் ஒட்டகை இல்லாமல் இருக்கும்போது ஆண் ஒட்டகை இப்னு லபூன் கொடுக்கும் பொழுதோ அப்போ அவர் ஒட்டகை கொடுப்பார் இல்லையா?
ஜக்காத். அதை விட 36 ஒட்டகம் கடமையான ஒருவர் என்ன செய்யணும்? கொஞ்சம் நல்லா ரேட் உள்ள ஒட்டகை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதைத்தான் லாக்கின் என்றாலும் யூஹது ஜக்காத்தாக பெறப்படும், வாங்கப்படும், எடுக்கப்படும். ஜக்காத் வசூலிப்பவர் என்ன செய்வார்? அந்த ஜக்காத் கொடுப்பவரிடமிருந்து வாங்குவார். அதை எடுக்கப்படும். ஃபி சித்தி வசலாசீன 36 ஒட்டகைகளிலே இபுனு லபூனின், இபுனு லபூன் என்ற அந்த ஆண் ஒட்டகையை பெறப்படுமே, எடுக்கப்படுமே. இந்த ஒட்டகம் எப்படி இருக்க வேண்டும்? இதுக்கு சிஃபத்து தான், இபுனு லபூனுக்கு சிஃபத்து தான் இந்த வார்த்தகை, மொத்தமுள்ள இந்த வார்த்தகை. أكثر قيمة من إبل لبون يؤخذ في 25 بالتقويم والنسبة. இதிலிருந்து தஜமா செஞ்சாலும் புரியும். 25 ஒட்டகைகளிலே வாங்கப்படக்கூடிய ஜக்காத், பெறப்படக்கூடிய ஜக்காத் இபுடு லபூன், அதிலே இபுடு லபூன் ஜக்காத் வாங்கப்படும், ஜக்காத் வசூலிப்பவரால். அதில் வாங்கப்படக்கூடிய அந்த ஒட்டகையினுடைய ரேட்டை விட, ரேட்டால், விலையால் அதிகமாக உள்ள அந்த ஆண் ஒட்டகை 36 ஒட்டகைகளை ஜக்காத்தாக வாங்கப்படும், ஜக்காத் கொடுப்பவரிடமிருந்து. பித்தக்வீமி ஒன் நிஸ்பதி, அந்த விலையை நிர்ணயிப்பதை கொண்டு. இந்த ஒட்டகம், இந்த 25 ஒட்டகையில் அந்த ரேட்டு இவ்வளோ, 36 கொடுக்கறது இவ்வளோ அப்படின்னு சொல்லி அந்த விலையை நிர்ணயிப்பதை கொண்டு ஒன் நிஸ்பதி, அந்த எண்ணிக்கைகள், அந்த ஏற்றத்தாழ்வுகளை அந்த பொருத்தி பார்ப்பதை கொண்டு. ஒன் நிஸ்பத்துனா எண்ணிக்கையில் உள்ள அந்த அளவுகளில் ஏற்றத்தாழ்வுகளை அதை ஒரு பொருத்தத்தை கொண்டு. இதுதான் நிஸ்பத்தினுடைய மானா. அந்த எண்ணிக்கையினுடைய அளவில் ஒரு பொருத்தமான ஒரு அளவை கொண்டு என்று டிக்ஷனரியில் இந்த வார்த்தைக்கு அர்த்தம். அந்த அந்த ஒரு விலை நிர்ணயத்தை கொண்டு, விலை நிர்ணயிக்கப்படக்கூடிய அதிகமான விலையாக இருக்கக்கூடிய அந்த இபுடு லபூனை 36 ஒட்டகையிலே ஜக்காத்தாக பெறப்படும். இன்ஷா அல்லாஹ் நாளை இந்த அடுத்து இந்த இதே சம்பந்தப்பட்ட கால்நடைகள், 3 கால்நடைகள், அந்த கால்நடைகளுடைய தன்மை, அது சிறிதாக இருந்தால், பெரிதாக இருந்தால், அது வியாதி உடையதாக இருந்தால், இந்த மாதிரி இந்த நிலையில் இருந்தால், மெயினாக வியாதி உடையது, ஆரோக்கியம் வியாதி 2 கலந்து இருந்தால் என்ன சட்டம் என்பதை இதனுடைய தொடராக ஆசிரியர்கள் பேசுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடங்களில் அதை நாம் காணுவோம். எதை நாம் கேட்டோமோ அதன் பிரகாரம் நடக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி.